SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஹெஹில் பத்ரவின் சக நீதிமன்றத்திடம் முக்கிய கோரிக்கை. நல்லூரில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் பொதுமக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கொழும்பில் வான் ஒன்றிலிருந்து கோடிக்கணக்கான பணம் மாயம். மருத்துவமனையிலிருந்து திடீரென சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதிகள். ஃபேஸ்புக் செயலிழப்பு அதிகமாக பாதிக்கப்பட்ட அமெரிக்க மக்கள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திலின சம்பத் எனப்படும் வலஸ்கட்டா மருத்துவ பரிந்துரை இல்லாமல் மருத்துவமனையிலிருந்து திலின சம்பத்தை வெளியேற்ற வேண்டாம் என்று உத்தரவு பிறப்பிக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். மேற்கு வடக்கு சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் 3வது மாடியிலிருந்து குதித்த நிலையில் திலின சம்பத் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன்படி நேற்று கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் திலின சம்பத் சிறப்பு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். தற்போது வெளிநாட்டில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெஹில் பத்ர பத்மேயின் நாட்டின் போதைப்பொருள் மற்றும் குற்ற வலையமைப்பை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் திலின சம்பத் கடந்த 5ஆம் தேதி போலீஸ் கைது செய்யப்பட்டு பேலியகுட சிறப்பு புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்க உத்தரவிடப்பட்டார். விசாரணையின் போது போலீசாரிடமிருந்து தப்பிக்க 3வது மாடிலிருந்து ஜன்னல் வழியே குதித்து 2 கால்களிலும் ஒரு கையிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வருகிறார். சந்தேக நபரின் தாயான தீபா ஷிகா சந்திரகாந்திகால் முன்வைக்கப்பட்ட இந்த மனு கொழும்பு மேலதிக நீதிவான் கஷன கொக்குனவில முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபரான திலின சம்பத்தின் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் இந்த கோரிக்கை விடுவிக்கப்பட்டதாக மோஷாம சார்பாக சாட்சியமளித்த சட்டத்தரணி ஷமிந்த அத்துக்குரலை தெரிவித்துள்ளார். சட்டத்தரணி ஷமிந்த அத்துக்குரலை மேலும் கூறியதாவது: சந்தேக நபரை சரியான முறையில் குணமடையாமல் விசாரணைக்காக மருத்துவமனையிலிருந்து வெளியே அழைத்துச் சென்றால் அவர் உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம். இந்த பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட வழக்குகளும் உள்ளன. அவர்களை அழைத்துச் சென்றால் காலையில் அழைத்துச் செல்ல பரிந்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரவில் அவர்களை அழைத்துச் செல்வது உயிருக்கு ஆபத்தானது. எனவே சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவில் OIC இந்த உத்தரவை பிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிவான் பாதுகாப்பு அமைச்சரின் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் சந்தேக நபரின் உடல்நிலையை நீதிமன்றம் விசாரிக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற விசாரணைகள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து உத்தரவு பிறப்பிப்பது சிக்கலானது என்று சுட்டிக்காட்டிய நீதிவான் மருத்துவ பரிந்துரை இல்லாமல் நீக்கம் தொடர்பான கோரிக்கையை அடுத்த திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். நல்லூர் ஆலய விசேட உற்சவங்களில் 600 போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தக தெரிவித்துள்ளார். வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தன் ஆலய வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு போலீசாரால் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தகர் APS ஜெயமாக தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தன் ஆலய வருடாந்த உற்சவம் சிறப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் எதிர்வரும் வாரம் நல்லூர் ஆலயத்தில் விசேட உற்சவங்கள் இடம்பெறவுள்ளன. இந்நிலையில் நல்லூர் கந்தன் ஆலயத்துக்கு வருகை தரும் பெரும்பாலான பக்தர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் திருட்டுக்களை தடுக்கும் முகமாகவும் வடக்கு மாகாணத்தில் ஏனைய மாகாணங்களிலிருந்தும் விசேட போலீஸ் அணியினர் நல்லூர் ஆலய பாதுகாப்பிற்காக வரவழைக்கப்பட்டுள்ளார்கள். சிவில் மற்றும் சீருடையில் சுமார் 600 போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தென்பகுதி மற்றும் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலிருந்து திருட்டு தொடர்புடைய பல்வேறு சந்தேக நபர்களை இனங்காணக்கூடிய போலீஸ் அணியொன்றும் நல்லூர் ஆலய உற்சவத்துக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே பல திருட்டு சம்பவங்களுடன் தொடர்பட்டவர்கள் தொடர்பிலான புகைப்படங்களையும் ஆலய நுழைவாயில்களில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவ்வாறு புகைப்படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டவர்கள் யாராவது ஆலய வளாகத்தில் இனங்காணப்பட்டால் பொதுமக்களுடைய போலீசாருக்கு தகவல்களை வழங்குவதன் மூலம் உரிய சந்தேக நபர்களை விரைவில் கைது செய்யக்கூடியதாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே போலீசாரால் பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் பொதுமக்கள் குறித்த விடயத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுவித்துள்ளனர். கொழும்பு பம்பலப்பட்டியில் உள்ள ஒரு பண போக்குவரத்து நிறுவனத்துக்கு சொந்தமான வேனிலிருந்து 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள பணப்பை காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. காணாமல் போன பணப்பை 13,09,60,000 ரூபாய் இருந்ததாக பம்பலப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த பணத்தில் 10 கோடி ரூபாய் செல்லுபடியாக நாணயம், 6,000 ரூபாய் சேதமடைந்த நாணயங்கள் மற்றும் 3,90,000 மதிப்புள்ள 1,300 அமெரிக்க டாலர்கள் ஆகியவை அடங்கும் எனவும் போலீஸ் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேனில் 15 பைகள் பணம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இவற்றில் 14 பைகள் ஒப்படைக்கப்பட்டதாகவும் போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
சிறைச்சாலை மருத்துவமனையில் நீண்ட நாட்களாக தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த கைதிகள் பலரும் திடீரென்று சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். சிறைச்சாலை மருத்துவ சேவைகள் பிரதிபலிப்பாளர் மருத்துவர் ஹேமந்த லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி குற்றப்பிரிவு கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் இதுவரை காலமும் உண்மையான மருத்துவ காரணங்கள் இன்றியும் மருத்துவர்கள் மற்றும் சிறைச்சாலை உயர் அதிகாரிகள் தயவில் சிறைச்சாலை மருத்துவமனையில் தங்க வைக்கப்பட்டார்களே இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவ்வாறு திடீர் இடமாற்றம் செய்யப்பட்ட கைதிகளின் எண்ணிக்கை சுமார் 67 இருக்கும் என்றும் தெரியவந்துள்ளது. உலகச் செய்திகள். மெட்டாவின் சமூக ஊடக நிறுவனமான ஃபேஸ்புக் நேற்றைய தினம் ஒரு சிறிய செயலிழப்பை சந்தித்ததாக தெரிவித்துள்ளது. இது உலகளவில் ஆயிரக்கணக்கான பெயர்களை பாதித்துள்ளது. பெரும்பாலான பாதிப்பு அமெரிக்காவில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அமெரிக்காவில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் பிற்பகல் 2 மணி தொடக்கம் ஃபேஸ்புக்கில் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளார்கள். எனினும் இதுவரை உலகளாவிய ஃபேஸ்புக் செயலிழப்புக்கான காரணம் தொடர்பில் மெட்டா எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடவில்லை. தொழில்நுட்ப செவ்வர் சிக்கல்கள் அல்லது வேறு ஏதேனும் அடிப்படை பிரச்சினை என்பது தொடர்பாகவும் நிறுவனம் இன்னும் எதனையும் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹெஹில் பத்ரவின் சக நீதிமன்றத்திடம் முக்கிய கோரிக்கை. நல்லூரில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் பொதுமக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கொழும்பில் வான் ஒன்றிலிருந்து கோடிக்கணக்கான பணம் மாயம். மருத்துவமனையிலிருந்து திடீரென சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதிகள். ஃபேஸ்புக் செயலிழப்பு அதிகமாக பாதிக்கப்பட்ட அமெரிக்க மக்கள்.